வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பிரபல கேரள நடிகை ஒருத்தவங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்களே. இந்த வழக்கில் நடிகர் திலீப் அவர்கள் சிறைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பெயில் வாங்கிட்டு வெளியேற வரைக்கும் விவகாரம் ரொம்ப பெருசாக போச்சு. இதை சார்ந்து திலீப் அவர்களோட 2வது மனைவி நடிகை காவியா மாதவன் இருக்காங்களே, அவங்க பேர் இப்போ வெகுவாக அடிபட ஆரம்பிச்சிருக்கு. திரும்பவும் ஒரு ஆடியோ வேற லீக் ஆகி பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. அந்தளவு பரபரப்பாக இந்த கேஸ் ஒரு நிலை எட்டிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ரொம்ப பிரபலமான ஒரு கேரள நடிகை, தமிழில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த நடிகையை காருக்குள்ளே வச்சு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி அதை வீடியோவாகவும் ஆடியோவாகவும் ரெக்கார்ட் பண்ணி அந்த நடிகை கதற சத்தத்தை கேட்டு நடிகர் திலீப் அவர்கள் ரொம்ப ரசித்தார். அது இதுன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. முன்வச்ச பிற்பாடே கைது நடவடிக்கை வரைக்கும் போச்சு. நடிகர் திலீப்பை அரெஸ்ட் பண்ணாங்க. நிறைய விசாரணைகள் அவர் சார்ந்திருக்க பல பேர்கிட்டே முன்னெடுத்தாங்க. 2 இதுக்கப்புறமா இந்த கேஸில் முக்கியமான சாட்சியங்கள் அப்படியே பிறர் சாட்சியாக மாறுச்சு. இதை பேஸாக வச்சுக்கிட்டு திலீப் அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கேஸை முடிச்சிருவார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தோம். இந்த 3 விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கரெக்டாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் ஒரு விசாரணை அதிகாரியை கொலை பண்ணுற அளவுக்கு திலீப் அவர்கள் முயற்சி பண்ண ஒரு தகவல் வெளியே வந்ததும் இந்த நல்லா போயிட்டு இருந்துச்சுல திலீப் பெர்ஸ்பெக்டிவில் இந்த கேஸு, அதை அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு. கொலைய முயற்சி வரைக்கும் கேஸ் ஃபைல் பண்ணுற அளவு இந்த விவகாரம் கொண்டு போய் விட்டுருச்சு. முன்ஜாமீனுக்காக திலீப் தரப்பு அலைஞ்சது ஒரு கேரளா சொல்லி தெரிய வேணாம். இப்போ இந்த கேஸ் முடியுமா முடியாதானே போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்குங்க. அதாவது இந்த சூரஜ் இருக்காப்புல, நடிகர் திலீப்போட மச்சான் இந்த சூரஜ் அப்படின்றவர், இவரும் சூரஜோட நண்பர் ஒருத்தர், அவரும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோன் கான்வர்சேஷன் ஆடியோ இப்போ அப்படியே லீக் ஆகிருக்குங்க. இந்த ஆடியோ தான் இந்த கேஸுக்கான மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக வேறு பார்க்க போட்டுட்டு இருக்கு. ஏன்னா இந்த குற்றப்பிரிவு போலீஸார் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, சூரஜ் பயன்படுத்தின செல்ஃபோன் இருக்குல்ல, அதை பறிமுதல் பண்ணி முழுக்க தீவிரமான ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க. அந்த ஆய்வின் முடிவில் தான் 3 ஆடியோங்க, 3 முக்கியமான ஆடியோ இப்போ போலீஸார் கையில் கிடச்சிருக்கு. அந்த 3 ஆடியோலையும் சும்மா சொல்லக்கூடாது, நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுவும் இந்த கேஸில் ஆரம்ப கட்டத்தில் லைட்டாக சந்தேகிக்கப்பட்ட ஒரு நடிகை மேலே இப்போ சந்தேகம் ரொம்ப பெருசாகவே எழுந்திருக்கு. இந்த ஆடியோ ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக அமைஞ்சிருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது யாருக்கோ இல்லையோ காவியா மாதவன் இருக்காங்களே அவங்களுக்கு. ஏன்னா அந்த செல்ஃபோன் ஆடியோவில் காவியா அவர்களோட பேரை அடிக்கடி ப்ரொனவுன்ஸ் பண்ணி அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஏதோ லிட்டலாக சொல்கிறதா இருந்தால் அவங்க தான் இந்த குறிப்பிட்ட கேஸில் மாஸ்டர் மைண்ட் மாதிரி A1 மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. அது இதுன்னு பல விஷயங்கள் அந்த ஆடியோஸ் மூலமாக வெளியே வந்திருக்கு. காவியா மாதவன் அவர்கள் ஆப்வியஸாக அதில் பேசலை, ஆனால் சூரஜா அவரோட நண்பரும் பேசினாங்க சொன்ன பார்த்தீங்களா. இந்த ஒரு குறிப்பிட்ட கான்வர்சேஷன் அவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. இந்த குற்றப்பிரிவு போலீஸார் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே காவியா மாதவன் அவர்களை நம்ம விசாரணைக்கு அழைக்கலாம், அதுக்கு முன்னாடி நடிகை மஞ்சு வாரியர் இருக்காங்களே இவங்களை அழைக்கலான்னு சொல்லிட்டு இவங்களை விசாரணை கூப்பிட்றாங்க. மஞ்சு வாரியர் அந்த கேஸுக்குள்ளே வரான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு திலீப் தரப்பில் இருக்க பல பேரும் பரிச்சயம். ஏன்னா திலீப் அவர்களோட முதல் மனைவி மஞ்சு வாரியர் அவர்கள் தான். இவங்களை கூப்பிட்றாங்க, அவங்களும் போகிறாங்க, வாக்குமூலத்தை பதிவு பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆயிருக்கு, இந்த ஆடியோஸ்லாம் சொன்ன பார்த்தீங்களா செல்ஃபோன் ஆடியோ, இது எல்லாத்தையும் மஞ்சு வாரியர்கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்களாம் அங்கே இருந்த ஆஃபீஸர்ஸ். மஞ்சு வாரியர் அந்த ஆடியோஸை கேட்டு எது யாரோட வாய்ஸாக இருக்கலாம்னு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லியிருக்காங்களாம். ஆக்சுவலாக இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்காங்களே, மற்றபடி எந்த விதமான காரணமும் இல்லை. இந்த குரல்கள் அடையாளம் காணணும் அப்படின்றதுக்காகவே மஞ்சு வாரியர் விசாரணைக்கு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள வந்தாங்க, ஆஜரானாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்துட்டாங்க. அந்த ஆடியோவை உங்ககிட்ட காட்டணும்னு விரும்புகிறேன். ஆக்சுவலாக எடிட் பண்ணி ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதுலேயே பல விஷயங்கள் ரிவீல் ஆகுது. இன்னும் ஒட்டுமொத்த ஆடியோவை போட்டால் எத்தனை இருக்குமோ. ஒரு விஷயம் கவனித்து பார்த்தீங்களா, இந்த குற்றப்பிரிவு போலீஸார் கைப்பற்றி இருந்த அந்த ஆடியோ எப்படி முழுக்க வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த கேஸில் உள்ளே நடக்கிறது மட்டும் கிடையாது, சுற்றி என்ன நடக்குது வெளியே அதையும் எல்லாருமே கூர்ந்து கவனிக்கணும் போல இருக்குது. அந்தளவு விஷயம் பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உண்மைன்றது ஒரே இடத்துல அமைஞ்சு போயிருந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் வெளியே வராது, ரொம்ப கஷ்டம். அதனால தான் பல வழக்குகளை நீதி கடைகள் பல பேரும் குரல் கொடுப்பாங்க. இந்த உண்மையை கொஞ்சம் வெளியே தூவி விட்டுடலாம், அது அதுக்கப்புறம் பற்றிக்கிட்டு எரியும் அப்படின்றதுக்காக என்னவோ ஆடியோ ஒன்று லீக் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கு. ஓகே, அந்த ஸ்பெசிஃபிக் ஆடியோவில் சூரஜும் அவரோட நண்பரும் என்னென்னலாம் பேசியிருக்காங்க, காவியா அவர்கள் பேர் உள்ளே எப்படி வந்து நிற்கிது எல்லாத்தையும் நீங்களே கேளுங்க. அதுவும் மலையாளம் தெரிஞ்சவங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க கேட்டாலும் ஓரளவு புரியும், கேளுங்க. എന്തായാലും പുള്ളിയുടെ ഒരു കാര്യം എന്താ പറയാൻ പെട്ടുപോയെന്ന് പറഞ്ഞു. ഇത് ശരിക്കും പറഞ്ഞ എന്റെ ശരത്ത, ഇത് മറ്റവർക്ക് വച്ചിരുന്ന സാധനമാണ്, മനസ്സിലായില്ല. നമ്മളിത് ഇന്നലെ ഇരുന്ന് ഞാൻ മിനിയാന്നൊക്കെ ഇരുന്ന് ഒരുപാട് ഇരുന്ന് അതിൽ വായിച്ച ഇതെന്ന് പറയുന്നത് ശരിക്കും കാവ്യയെ കൊടുക്കാൻ വേണ്ടി അവരെ കൂട്ടുകാരികളെല്ലാം കൂടെ നിന്ന് പണിയെടുത്തപ്പോ തിരിച്ച് ഇവർക്ക് ഒരു പണി കൊടുക്കണമെന്ന് പറഞ്ഞ് കൊടുത്ത സാധനമാണ്. അതിൽ ചേട്ടന്റെ സംഭവമില്ല. ഈ വന്ന മറ്റേ ജയിലിൽ നിന്ന് വന്ന കോളില്ലേ,
ആ കോള് നാദൃശം എടുത്തതിന് ശേഷം മാത്രമാണ് ചേട്ടനിലേക്ക് തിരിയുന്നത്. ഇല്ലെങ്കിൽ കാവ്യ തന്നെയായിരുന്നു ഇതിലുണ്ടായിരുന്നത്. കാവ്യയെ കൊടുക്കാൻ വേണ്ടി വെച്ചിരുന്ന സ്ഥാനത്ത് ചേട്ടനെ അങ്ങോട്ട് കയറി ഏറ്റെടുച്ചത്. ഇല്ല, അത് തന്നെയാണ് പുള്ളി വെറുതെ നമ്മൾ പറഞ്ഞു. ഞാനൊരു കാര്യം ചോദിക്കട്ടെ സാർ, ഒരു കോമൺ സെൻസ് ഉള്ള ഒരാൾക്ക് ചേട്ടന്റെ അങ്ങനെ ഒരു ഇത് വേണമെങ്കിൽ ഡി സിനിമാസ് എന്ന് പറഞ്ഞ് എല്ലാവർക്കും കയറി ഇറങ്ങി നടക്കാവുന്ന ഒരു സ്ഥാപനം ചാലക്കുടിയിലുണ്ട്. ഗ്രാൻഡ് പ്രൊഡക്ഷൻസിന്റെ ഓഫീസ് ഇവിടെ എറണാകുളത്തുണ്ട്. അനൂപ് താമസിക്കുന്നത് അവിടെ. ചേട്ടൻ അവിടെ ഉണ്ടെന്ന് അറിയാം. ചേട്ടനെ കാണാൻ പോകാൻ വേണ്ടി ഒരു പാടുമില്ല എവിടെയെങ്കിലും പോയിട്ട്. ഇത്രയും ഒഴിവാക്കിയിട്ട് എന്തുകൊണ്ട് ലക്ഷയിൽ പോയി ഇവർക്ക് ഇത് അനൂപ് പറഞ്ഞ കറക്റ്റ്. അതായത് കാവ്യയും ഇവരെല്ലാം കൂടെ കൂട്ടുകൂടി നടന്നിട്ട് ഇവരെ കൂടെ അങ്ങനെയൊന്നുമില്ല മറ്റേ മറിച്ചം നടന്നിട്ട് അവരെ കൂട്ടുകാരെയും വലിപ്പിച്ചിട്ട് ഇങ്ങനെ മറ്റേ മറിച്ച് എനിക്കൊന്നുമില്ല എന്റെ അങ്ങനെയാണെന്നൊക്കെ പറഞ്ഞിട്ട് കെട്ടിക്കൊണ്ട് പോയപ്പോ ഇവർക്കൊക്കെ തോന്നിയ ഒരു വൈരാഗ്യം. കാവ്യക്ക് ഒരു പണി കൊടുക്കണമെന്ന് വെച്ചതിൽ ഇതാണ്. പുള്ളി അതങ്ങോട്ട് സമ്മതിക്കാൻ പുള്ളിക്ക് വലിയ മടി. അവരും വിചാരം എന്താണ്, അവരെന്തോ ഭയങ്കര സംഭവമാണ്, ഇത് ചേട്ടന്റെ സമയദോഷമാണ്. എവിടെ ഒന്ന്. പിന്നെ വേറൊരു കാര്യം ശരത്തായി, ഞാൻ വേറൊരു കാര്യം പിന്നെ പുള്ളിയോട് പറഞ്ഞ നമ്മൾ ഇത്രയും റിലേഷൻ ഉള്ളതുകൊണ്ടോ, പക്ഷെ ഇതിൽ ഈ നമ്മൾ അമ്പലങ്ങളും വഴിപാടും മറ്റും കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്യുന്നില്ല. ഇതിൽ യഥാർത്ഥത്തിലുള്ള കാരണം ഇവരുടെ മാരേജിന്റെ എന്തെങ്കിലും കുഴപ്പമുണ്ടോ? കാര്യം ഇവരുടെ നമ്മൾ വേറെ ഒന്നുമല്ല, അവരെ കുറ്റം പറയും കാര്യങ്ങളതിൽ. പണ്ടൊരിക്കൽ എനിക്ക് ഇതുപോലെ ഭയങ്കര പ്രശ്നങ്ങൾ വന്ന സമയത്ത് നമ്മൾ പക്ഷെ അങ്ങേരിപ്പ് മരിച്ചു കേട്ടാ. അവിടെ ഒരു വലിയൊരു സംഭവം എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ നമ്മൾ ഈ മറ്റേ ഒരു ചടങ്ങുണ്ട്, അതിനെങ്ങനെ വെച്ചിട്ട് കുറെ കളവും മറ്റൊക്കെ വരച്ചിട്ട് നമ്മൾ പറയില്ല ഈ ഇതിന്റെ ദോഷം ഒഴിവാക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഇതൊക്കെ താലിയൊക്കെ അങ്ങോട്ട് ഇതായിക്കില്ലേ, തീയിലിടെ അങ്ങനെ എന്തൊക്കെ ചെയ്യും. അത് കറക്റ്റ് ഏറ്റിട്ടില്ല. അതല്ല, അത് ഏറ്റെങ്കിൽ ഇങ്ങനെയൊന്നും വരില്ലായിരുന്നു. കാര്യം ഇതിൽ പ്രധാന സംഭവം എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ധനനഷ്ടം എന്ന് പറയുന്നത് ഭീകരമാണ്. പുള്ളി ഒന്ന് ആലോചിച്ച് നോക്കിയ പുള്ളിയുടെ ഒരു ഇതെടുത്ത് നോക്കിക്കഴിഞ്ഞാല് ഇത്രയും കാലത്ത് ഇതിനു മുമ്പൊക്കെ എന്ന് വെച്ചാൽ പുള്ളിക്ക് എങ്ങനെയെങ്കിലുമൊക്കെ എവിടെയെങ്കിലൊക്കെ നോക്കിയാൽ ജാക്ക് ഡാനിയിൽ പൈസ കിട്ടിയില്ല, പടം അങ്ങനെ പോയി. ടിങ്കൻ പകുതി വെച്ച് പടം മുടങ്ങി, പ്രൊഡ്യൂസർ കുത്തോളെടുത്ത് അങ്ങനെ പോയി. ഈ പറയുന്ന സാധനം നമ്മളെ മറ്റേ മൈസാൻഡ പ്രൊഡ്യൂസർ വന്നു, അതില്ല പൈസ എല്ലാ കാര്യങ്ങൾ പോയി. എവിടെയൊക്കെ കൊണ്ട് പൈസ മുടക്കി അതെല്ലാം അത് മറ്റേ ദുബായ് അവിടെ ഇവിടെ എല്ലാം തകർന്നു. തിയേറ്ററും അങ്ങനെ ഇൻകം ഇല്ല, ലോണും ഇതൊക്കെ പുള്ളി എന്ന് വെച്ചാൽ ഒരു നമ്മൾ പറഞ്ഞ എന്തൊക്കെയോ ഒരു കുഴപ്പമുണ്ട് അതിനകത്ത്. അത് ക്ലിയർ ആയിട്ടില്ല ഇതുവരെ. അത് ക്ലിയർ ആണെങ്കിൽ പുള്ളിക്ക് ഇങ്ങനെ നല്ലത്. അത് ചെയ്തു കഴിഞ്ഞാൽ മാത്രം ഇനി അങ്ങോട്ടുള്ള പുള്ളിയുടെ ഭാവി കാര്യങ്ങളിലേക്ക് നമ്മൾ പറയില്ല ആലോചിക്കുമ്പോൾ എന്തോ ഒരു കാരണമുണ്ട്. അത് ക്ലിയർ ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ അത് മാറും. അത് രണ്ടുപേരും ഒരുമിച്ചിരുന്ന് എന്തോ പൂജയും കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്ത് ഇതിനെ അങ്ങോട്ട് നമ്മൾ പറയില്ല. അതായത് പേപ്പറിൽ മാത്രമേ ഉണ്ടാവൂ, ബാക്കിയുള്ള കാര്യത്തിൽ നിന്നല്ല ഇവരുടെ ആ ഒരു ഇത് മാറ്റണം. അതില് ശർമാജി വെറും ഈ കാശിന്റെ ലക്ഷങ്ങളെ പൂജ നടത്തലും പരിപാടിയും കാര്യങ്ങളൊക്കെ അല്ല. അന്ന് ശരിക്കും പറഞ്ഞാൽ ഇത് ചെയ്തതെന്ന് വെച്ചാൽ തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് വന്ന ഒരു ടീം, അതായത് മറ്റേ ഇതില്ല നമ്മൾ പറഞ്ഞ മധുരൈ വേറെ അവരുടെ കുറെ കറുപ്പസ്വാമി അങ്ങനെയൊക്കെ വെച്ചിട്ട് വേറെ കുറെ സാധനങ്ങളൊക്കെ വെച്ചിട്ടാണ് അന്ന് ചെയ്തത്. ഒരു രാത്രിയാണ് ഇത് ചെയ്യുന്നത്, ഫുൾ നൈറ്റ് ഈ പൂജ ചെയ്യും. രാവിലെ സൂര്യൻ ഉദിക്കുമ്പോഴത്തേക്ക് ഇത് തീരും. അത് ഭയങ്കര സംഭവം. നമ്മൾ പാലക്കാട് പോയിട്ട് ഞാനും സദ്യം കൂടെ പോയിട്ട് എനിക്കെല്ലാം ഓർമ്മ അനൂപ് ഞാനും കുട്ടിയേട്ടൻ മരിച്ചു കഴിഞ്ഞു. വേറുണ്ടെങ്കിൽ അത് ഉറപ്പായി ഭയങ്കര സംഭവം. കാര്യം ബിസിനസ് സ്ഥാപനത്തിന് ഒരു രക്ഷയില്ല, ജോലി പ്രശ്നം, ഒന്നും ചെയ്യാൻ പറ്റാത്തൊരവസ്ഥ. இந்த ஆடியோ கேட்ட பிற்பாடு பல பேரும் ஷாக் ஆவீங்க. என்னடா இது காவியா அவர்கள் பேரில் உள்ள இழுத்து வந்து விட்டுருக்காங்க, நல்ல நடிகாச்சு, ரொம்ப 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 நல்ல பேர் இருக்கு, அவங்க பேரை தேவையில்லாமல் கெடுக்கிற மாதிரி இருக்குது, அதுன்னு பல பேர் நினைப்பீங்க. அதுவும் இப்போ தான் அவங்க சிக்கியிருக்க மாதிரி நினைப்பீங்க. உண்மை என்னென்னா காவியா மாதவன் அவர்களோட பெயர் இப்போ வெளியே வரலைங்க. 2017 அதாவது அந்த கேஸ் ஆரம்பிச்சதில் அப்போவே வெளியே வந்துருச்சு. அந்த டைம்லேயே இவங்க மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுச்சு. இவங்க தான் திலீப் கிட்ட அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட நடிகை இருக்காங்களே அவங்கள கடத்த உத்தரவு போட்டதா அந்த குற்றச்சாட்டு எழும்புச்சு. இந்த காவியா மாதவனுக்கும் அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட நடிகைக்கு இடையில என்ன பிரச்சனை? இது புலப்படாத ஒன்று. திலீப்புக்கும் அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட நடிகைக்கும் நடுவில் பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனை திலீப் அவர்கள் காவியா மாதவன்கிட்ட சொல்ல போய் இதில் உணர்ச்சி வசப்பட்ட காவியா மாதவன் அந்த நடிகையை தூக்க சொல்லி திலீப் கிட்ட அவங்களே சொல்லியிருப்பானா. ஸோ இப்படி கூட சுற்றிட்டு வந்திருக்கலாம். ரெண்டாவது அசம்ஷனாக இருக்குது ரசிகர்கள் மத்தியில். மூணாவது அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சு வாரியர் இருக்காங்களே இவங்களுக்கும் காவியா மாதவனுக்கு இடையில பிரச்சனை பெருசாக கிடையாது. சக நடிகைகளாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 பேருக்கு நடுவில் நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பேட்டியிலையுமே 2 பேரை விட்டு கொடுக்காம தான் பேசுவாங்க. அவங்கள விட்டு கொடுக்காம இல்லைங்க. காவியா மாதவன் அவர்கள்கிட்ட மஞ்சு வாரியர் பற்றி கேட்டிங்கன்னா மஞ்சு வாரியர் விட்டு கொடுக்காம பேசுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படி தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட காவியா மாதவன் அவர்கள் மஞ்சு வாரியரை அக்கா தான் கூப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு மதிப்போ மரியாதையோ அவங்க மேலே வச்சுருந்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப மஞ்சு வாரியரை பின்னாடி இருந்து பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக கூட காவியா மாதவன் தரப்பில் இருந்து அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட நடிகைக்கு ஏதாவது தலைவலி கொடுத்துருக்கலாம்,
அந்த குறிப்பிட்ட நடிகை அவஸ்தைப்படுறதை பார்த்து மஞ்சு வாரியர் அவஸ்தைப்படுறத காவியா தரப்பினர் இருக்காங்களா, இவங்க ஒரு வேளை நினச்சி சந்தோஷப்படலாம் அப்படின்னு இவங்க நினச்சிருக்கலாம். காவியா தரப்புன்னு யாரை சொல்லணும்னு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இவ்வளோ அசம்ஷன்ஸ் இந்த ஒரு வழக்கை சார்ந்து மட்டுமே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இதில் எது உண்மையாக இருக்கலாம் அப்படின்றது நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2017 இருந்து இவ்வளோ அசம்ஷன் சார்ந்து காவியா மாதவன் மேலே கிட்டுக்குப்பிடி விசாரணைகள்னு சொல்லி முன்னெடுக்கப்பட ஆரம்பிச்சுதா, அந்த நேரத்திலேயே முன்ஜாமீனுக்காக கேரளா ஹைகோர்ட் வரைக்கும் அலைஞ்சு தெரிஞ்சாங்க காவியா மாதவன். அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல, சுத்த விட்டாங்க. 2017 இந்த நிலைமை. அதுக்கப்புறம் அந்த கேஸில் வந்து அவங்க வெளியே போயிட்டதாக தான் லிட்டரலாக எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் 2022 இப்போது திரும்பவும் இந்த ஆடியோ மூலமாக காவியா மாதவன் அவர்கள் இந்த குறிப்பிட்ட விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு ஆடியோ எவிடன்ஸை கையில் ஆதாரமாக வச்சுக்கிட்டு அந்த குற்றப்பிரிவு போலீஸார் என்ன பண்ணுறாங்க, காவியா மாதவன் அவர்களை நேரில் ஆஜராகும்படி நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஆனால் காவியா மாதவன் என்ன வேலை பார்த்துறாங்க பார்த்தீங்கன்னா, என்னால் இப்போதைக்கு ஆஜராக முடியாது, நான் சென்னையில் வேறு அங்கங்கே போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது படப்பிடிப்புன்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெக்டிக்கான சுச்சுவேஷன் இப்போது, என்னால் இப்போதைக்கு ஆஜராக முடியாது, வர்ற புதன்கிழமை அதாவது 13ஆம் தேதி கொச்சியில் என்னோட வீட்டுக்கே வந்துருங்க ஆஃபீஸர்ஸ், என்னை அங்கேயே விசாரணைக்கு உட்படுத்துங்க, எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. நான் சொல்கிற டோனை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுறாதீங்க, காவியா மாதவன் திமிர் பிடிச்சி இப்படி பேசலான்னு சொல்லிட்டுலாம் அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பேசலைங்க. ஒரு கடிதத்தில் எழுதி அதை அனுப்பிச்சிருக்காங்க ஆஃபீஸர்ஸ்க்கு. ஸோ ஆஃபீஸர்ஸ் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா கொச்சிக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது புதன்கிழமை. அங்கே போகிறவங்க இவங்ககிட்ட பல கேள்விகளை கேட்பாங்க. இதுக்கு இவங்க சரியாக பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை இவங்களுக்கு. ஆனால் தப்பாக ஏதாவது முன்னுக்கு பின் முரணா இவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த கேஸ் இதோடு நிற்காதுங்க, மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து பேசினாலே கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும் இவங்க இதில் கமிட் ஆகியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த கிரைமில். ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்களா, வர்ற 15ஆம் தேதியோடு இந்த குறிப்பிட்ட வழக்கு சார்ந்த விசாரணைகள் முடிச்சு வைக்கப்படுறதா இருந்துச்சு. ஆனால் திடீர்னு இந்த ஆடியோ வெளியாகி புயலை கிளப்பியிருக்கு, காவியா மாதவன் அவர்களையும் சிக்க வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இதே போல் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? கடந்த பிப்ரவரி மாதத்தோடு இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்றது தான் கோர்ட்டோட வேர்டிக்டாக இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் திடீர்னு அந்த குறிப்பிட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஆடியோ ஒன்றத்தை வெளியிட்டாங்க. இது போல் விசாரணை அதிகாரியாக இருந்தவங்க திலீப்புக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு இந்த சிறையில் அடைக்கப்பட்டார்ல, அது காரணமாக இருந்தது அந்த விசாரணை அதிகாரிகள் தான். அவங்கள கொல்றதுக்காக திலீப் தரப்பு திட்டம் திட்டுற மாதிரி எல்லாம் கூடி உட்காந்து பேசுகிற ஒரு ஆடியோ வெளியாயிடுச்சு. அவ்வளோதான், அந்த கேஸ் பிப்ரவரியோட முடியல, இப்போ வரைக்கும் இழுத்துட்டு வந்தாங்க. இப்போ திரும்ப அந்த விசாரணை முடிய நினச்சிட்டு இருக்க அதே நேரம் ஒரு புதிய புயல் ஆடியோவாக கிளம்பிருக்கு. ஏதோ ப்ளே பண்ணிட்டு இருக்க மாதிரி இல்லை, கரெக்டாக முடிய போகிறப்ப திருப்பி ஒரு புயல், முடிய போகிறப்ப திருப்பி ஒரு புயல், இப்படி கிளம்பிக்கிட்டே இருக்குது. ஸோ யார் எங்கேருந்து ப்ளே பண்ணுறாங்க தான் அங்கே குழப்பமாக இருந்துகிட்டு இருக்கிறதுல. ஏன்னா இப்போ காவியா மாதவன் அவர்கள் பேர் வேறு உள்ளே அடிபட ஆரம்பிச்சிடுச்சா திரும்பவும். ஸோ இதனாலேயே இந்த குறிப்பிட்ட வழக்கை முடித்து வைப்பதற்கான காலக்கெடு திரும்பவும் நீட்டிக்கப்படும். இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கூட கேட்டிருந்தாப்புல 3 மாதம் வரைக்கும் கெடு வேணுன்ற மாதிரி. இது போல விஷயம்லாம் நடக்குது. ஸோ இந்த வழக்கு விசாரணை பூதாகரமாக மாறப்போகுதுன்றது இப்போ தெளிவாக தெரியுது. ஒரு சினிமா பிரபலம் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாலே அவங்களுக்குன்னு அவங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ரசிகர்கள் பலரும் இருப்பாங்க. உச்ச நட்சத்திரமாக இருந்தால் அவங்களுக்கும் ஸ்பெசிஃபிக் ஃபேன்ஸ் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அவங்களோட புகழைக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. மலையாள இண்டஸ்ட்ரியில் காவியா மாதவன் அவர்களுக்கு பெரிய பேர் ஒன்று இருக்குது. ஸோ இதனாலேயே அவங்களுக்கும் அதிகப்படியான ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அப்பேற்பட்ட ஃபேன்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஒரு பக்கமே பார்க்கணும், 2 பக்கமும் பார்க்கலாம். காவியா மாதவன் ஃபேன்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க அவ்வளோ ஒரு வெகுளியான நடிகை, தான் கூட பழகிற எல்லார்கிட்டையும் ஈகோ இல்லாமல் பழகிறவங்க, கஷ்டப்பட்டு வந்தவங்க, முக்கியமாக இவங்க அப்பேற்பட்ட ஒருத்தவங்க மேலே இப்படி அபாண்டமாக பழி போட்டுட்டு இருக்காங்க, அது இதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் இன்னும் ஒரு சில ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகைக்கு இருக்கிற குறைபாடுகளை அவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கான மதிப்பு குறையும். மவுசு குறைஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்புகள் பெருசாக வராது. ஆனால் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்கிற ஒரு வெகுளி பார்த்தீங்கன்னா காவியா மாதவன் அவர்கள் தான். இதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், தனக்கு ஆங்கிலம் சரியாக பேச வராது அப்படின்ட்டு ஓப்பனாக ஒத்துக்கிட்டவங்க அவங்க. இதை ஒரு ஸ்டேஜில் மட்டும் இல்லை, பல ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு நடிகை, ஒரு நல்ல மனுஷி சார்ந்து தான் பல பேரும் குற்றச்சாட்டுகளை அடுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த 2வதாக ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, இதை நானே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேங்க. ஐ திங்க் சைமா அவார்ட்ஸ் நினைக்கிறேன். அப்போ நடிகர் மாதவன் இருப்பாப்பில் ஸ்டேஜில், அப்போ காவியா மாதவனுக்கு ஒரு விருது கொடுக்கப்படும். அப்போ காவியா மாதவன் அவர்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த ஆங்கிலம் தெரியாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அது டச்சோட நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு ஒரு இடம் ஷூட்டிங் வந்திருக்காங்களாம். அந்த டைமில் தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே காவியா மாதவனை சுற்றி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் காவியா மாதவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. மாதவன் அப்பயே பெரிய ஒரு நடிகராக இருந்தார் தமிழ் சினிமாவில். அப்போ என்ன இருக்குது, இவங்க கூட நடித்த சக நடிகர், மலையாள நடிகர் ஒருத்தர் அங்கே வந்த பல பேர்கிட்ட காவியா மாதவன் இந்த பேர்லேயே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கோம், மாதவன் தான் இவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு கிளப்பி விட்டுட்டு இருக்காராம். இதை நம்பி தான் காவியா மாதவனை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் கூடியிருக்காங்களாம். நடிகைன்னு கிடையாதுங்க, மாதவனோட ஒய்ஃப் யார் இதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வந்திருக்காங்களாம்.
இதை அவங்க ஸ்டேஜில் சொல்லியிருந்தாங்க. யார்? காவியா மாதவன் அவர்கள். அதாவது என்ன பார்க்கணுன்னு வர்றவங்களோட எண்ணிக்கையை விட தமிழ் ஆடியன்ஸாகவே இருந்தோம் உங்களோட மனைவின்னு சொல்லிட்டு என்னை பார்க்க வந்தவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம், இதுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம்லாம் கூட்டினது இல்லைன்னு அவங்களே பெருசாக சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயத்தை அவங்க முதல்ல எடுத்ததே மலையாளத்தில் தான் பேச ஆரம்பித்தாங்க ஸ்டேஜில். அப்போ மேடி கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு மலையாளம் தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் லிட்டில் பிட் அப்படின்னுவார். உடனே அவங்க ஆங்கிலத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறமே தெரிஞ்சிடும் சரியா பேச வரான்னு சொல்லிட்டு உடனே தமிழுக்கு வந்துடுவாங்க. நான் தமிழ்லேயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இது எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. நான் இப்போ நரேட் பண்ணல அதை அப்படியே அவங்க சொல்லுவாங்க. இது மாதிரி பல இன்டர்வியூஸ்லும் சரி நிகழ்ச்சிகளையும் சரி ஆங்கிலத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டாலே அதை அவாய்டும் பண்ணுவாங்க, பெருசாக பதில் சொல்லவும் முற்பட மாட்டாங்க. ஆனால் மலையாளத்தில் சொல்கிறீங்களா பிச்சு உதருவாங்க, சூப்பராக பேசுவாங்க. இதை வச்சு ஒரு சிலர் கம்பேரிசன் வீடியோலாம் போட்டாங்க. ஆக்சுவலாக போடக்கூடாத தப்பு தான். மஞ்சு வாரியரோட ஆங்கில புலமை எந்த அளவுக்கு இருக்குது, இன்னொரு பக்கம் காவியா மாதவன் அவர்கள் பேசுகிற ஆங்கில புலமை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கம்பேரிசன் பண்ணி போட்டிருந்தாங்க. மொழின்றது ஒரு ஆளுமை மட்டும் தான், அதுவே வாழ்க்கை கிடையாது. இதை புரியாமல் பல பேரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி வீடியோ பண்ணி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பேச வச்சு தாங்க ரசிகர்கள் சொல்கிறாங்க இவ்வளோ வெகுலியான பொண்ணுங்க அவங்க காவியா மாதவன் அப்படின்றவங்க, அவங்கள இந்த வழக்கில் தேவையில்லாமல் சிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு அது இதுன்னு பல பேரை வரைஞ்சி கட்டிக்கிட்டு இவங்களுக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி அந்த பாதிக்கப்பட்ட நடிகை இருக்காங்களே இவங்களுக்காக ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி பல பேரும் பல எதிர்ப்புகளை பதிவு பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, காவியா மாதவன் அவர்களுக்கு ஆதரவாக அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கலாம் இது எங்கே போய் முடியுதுன்னு. இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு முடியலைங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன்னா காவியா மாதவன் அவர்கள் 2017 அவங்க பேர் அடிபடும் போது கூட இவ்வளோ பெருசாக அந்த வழக்கு இல்லை. ஆனால் இப்போ எவ்வளோ பெருசாக அந்த வழக்கு இருக்குது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். கிட்டத்தட்ட 5 வருஷமாக நடந்துட்டு இருக்க கேஸ் இது, அதுவும் கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்க விவகாரம். அப்படி இருக்கிறப்ப காவியா மாதவனோட தூண்டலின் பேரில் தான் திலீப் அவர்கள் இந்த வேலைகள்லாம் பார்த்துருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுல, இது சாதாரண குற்றச்சாட்டு கிடையாதுங்க, ரொம்ப பெரிய விவகாரம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வழக்கு முடியறதா நினச்சிக்கிட்டு இருந்தோம், பட் முடியல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. என்னென்ன அடுத்த அப்டேட் வருதுன்றதை உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் தொகுத்து வழங்க காத்திருக்கேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.